பெண்ணாடகம் பிரளய காளேஸ்வரர் ஆலயம் கடலூர் மாவட்டத்தில் தேவார பாடல் பெற்ற மற்றொரு திருத்தலம். இங்கு இறைவன் பிரளய காளேஸ்வரர், சுடற்கொழுந்துநாதர், இறைவி அழகிய காதலி அமோகநாதாம்பிகை, தலவிருட்சம் செண்பகம், தீர்த்தம் கைலை தீர்த்தம், பார்வதி தீர்த்தம், இந்திர தீர்த்தம், முக்குளம். பெண்ணாடகம் அப்பெயர் வர காரணம் என்ன? தேவ கன்னியர், அதாவது பெண்கள், காமதேனு என்ற பசு, அதாவது ஆ என்பார்கள், யானையை கடம் என்பார்கள். பெண், ஆ, கடம் என்ற 3 வார்த்தையும் சேர்ந்தது தான் பெண்ணாடகம். இந்த பெண்ணாடகம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டத்தில் இருக்குது. இங்கே தான் சிவன் கோவிலும் அமைந்திருக்கு. மெய்கண்ட நாயனார் அவதாரம் செய்த திருத்தலம், கலிகம்ப நாயனாரும் அவதாரம் செய்த திருத்தலம், தேவ கன்னியரும் காமதேனுவும் வெள்ளை யானையும் இங்கு வந்து வழிபட்ட திருத்தலம். அப்பர் சுவாமிகள் சூலமும் இடப்பக்குறியும் தனது கைகளில் பொறிக்குமாறு இறைவனிடம் வேண்டி பெற்றார். அதாவது சிவ சின்னங்களை தனது கைகளில் முத்திரையாக பெற்றுக்கொண்டார். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இங்கே வந்து பதிகம் பாடியிருக்காங்க. இந்த கோவில் அமைப்பு எப்படி இருக்குன்னா, 5 நிலை ராஜகோபுரம். கோவில் முன் வாயிலில் தென்பகுதியில் குடவரை விநாயகர் விற்றிருக்கிறார். மதிலை அடுத்து உள்ளே நந்தவனம் இருக்குது. வடபகுதியில் துவஜஸ்தம்பம் இருக்குது. அதன் பக்கத்தில் கிழக்கு பக்கமாக பிரதோஷ நந்தி அமைந்திருக்கிறார். ஐராவதம் இங்கே வந்து வழிபாடு செய்ததற்கான அடையாளமாக யானை நிற்பது போல அமைந்திருக்கும். பிரகாரத்தில் 4 சன்னதியும், சேக்கிலார், தண்டபாணி, கோடி விநாயகர், சோமாஸ்கந்தர், விஸ்வேஸ்வரர், மகாலட்சுமி சன்னதியும் இருக்குது. வரலாறு என்ன அப்படின்னா, ஒரு முறை உலகத்தை அழிப்பதற்காக ஈசன் எண்ணம் கொண்டு மழை வெள்ளத்தை உருவாக்கினார். இந்த இடம் தவிர மற்ற எல்லா இடமும் வெள்ளத்தினால் மூழ்கியது. இந்த இடத்தை மட்டும் பாதுகாக்கும்படி நந்தியிடம் ஆணையிட்டார். அதன்படி நந்தி தேவர் இந்த இடத்தை அழியாமல் பாதுகாத்தார். அதே போல் ஒரு முறை தேவலோகத்தில் பூஜை செய்ய பூலோகத்து மலர்கள் தேவைப்பட்டது. அதனால் இந்திரன் பூ பறித்து வர தேவ கன்னியர்களை அனுப்புகிறாங்க. அவங்க இங்கே வந்து பூ பறித்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து இங்கேயே தங்கிட்டாங்க. கன்னியர்கள் வரவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை அழைத்து வர காமதேனுவை அனுப்புகிறாங்க. காமதேனுவும் இங்கே வந்து பால் சொரிந்து இறைவனை வழிபாடு செஞ்சுட்டு இங்கேயே தங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நீண்ட நாளாச்சு, அதுவும் வரலையேன்னு சொல்லிட்டு ஐராவதம் என்ற யானை அனுப்புகிறாங்க. அந்த யானையும் வந்து இங்கே இறைவன் வெட்ட வெளியில் இருக்காரு, மழை வெயிலில் காய்ந்து நனைந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு குடை போல நின்று பாதுகாக்கிறாரு. இப்படி 3 பேரும் வராதனால கோபம் கொண்டு பொறுமை இழந்து இந்திரன் பூலோகத்துக்கு வந்து பார்க்கும்போது இந்த 3வரும் பூஜை செஞ்சு அவங்க இங்கேயே தங்கினதை பார்த்துட்டு தாமும் பூஜை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சிவபெருமானுக்கு பூஜை செய்து சிவபெருமானின் அருளை பெற்றார். இங்கு நடக்கக்கூடிய திருவிழா சித்திரை மாதம் பிரம்மோற்சவம், ஆவணி மூல திருவிழா, சஷ்டி, தைப்பூசம், நவராத்திரி விழா, சிவராத்திரி விழா, பங்குனி உத்திரவு திருவிழா இவையாவும் சிறப்பாக நடக்கும். பல்லவர் காலத்து சிற்பங்கள் மிகவும் சிறப்பாக இருக்குது.